simple. Initiation of the protein synthesis அப்படின்றது it involves assembly of the components of translation system. அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ப்ராசஸ்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று வந்து அசம்பிள் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் தொடக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இனிஷியேஷன் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னா இட் பிஃபோர் த பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் அக்கர்ஸ். ஆக்சுவலா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணுங்க, பெப்டைட் பாண்ட் எப்ப ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஃபார்மிங் டியூரிங் த டைம் ஆஃப் இலாங்கேஷன். அந்த இலாங்கேஷன் ஃபார்ம் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல அதுக்கு முன்னாடி நமக்கு நடக்கக்கூடிய ஸ்டேஜஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிஷியேஷன். அந்த இனிஷியேஷன்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா அசம்பிளி ஆஃப் த காம்பனன்ட். டிரான்ஸ்லேஷன்ல என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்கணுமோ அது எல்லாம் வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு அசம்பிள் ஆகக்கூடியதுங்க. அது என்னென்ன காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் 2 ரைபோசோமல் சப்யூனிட். அதாவது ப்ரோகேரியாட்டா இருந்தாலும் சரி யூகேரியாட்டா இருந்தாலும் சரி அதில் 2 சப்யூனிட் இருக்கும். ஒன்று லார்ஜர் சப்யூனிட் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ஸ்மாலர் சப்யூனிட் இல்லைங்களா. அந்த 2 சப்யூனிட் வந்து அசம்பிள் ஆகணும். அதுக்கு அடுத்தது எம்ஆர்என்ஏ, அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ. அந்த அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ அப்படின்றது இட் இஸ் ஸ்பெசிஃபைடு பை த கோடான்ஸ். இந்த மெசேஜ் அதாவது என்ன மெசேஜ் அதை எடுத்துட்டு வரணும், என்ன அமினோ ஆசிட் அது ப்ரொடியூஸ் பண்ணணும், சிரைனை ப்ரொடியூஸ் பண்ணணும், மெத்தியோனைனை ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் அதில் இருக்கும். அதோட சேர்ந்து அந்த டிஆர்என்ஏ வரணும், அதாவது கோடானோட சேர்ந்து வரணும். அது இல்லாமல் எனர்ஜிக்காக ஜிடிபி தேவைப்படுது, குவானோசைன் ட்ரை பாஸ்பேட். அது இல்லாமல் இந்த இனிஷியேஷன் ப்ராசஸை தொடங்கி வைக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் தட் ஃபெசிலிட்டேட் த அசம்பிளி ஆஃப் திஸ் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்பனன்ட்ஸ் அடுத்தது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் யாருன்னா ரைபோசோமல் சப்யூனிட்ஸ் தேவைப்படுறாங்க. செகண்டாக பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்என்ஏ, அமினோ ஆசிட் டிஆர்என்ஏ, அதுக்கு அடுத்து ஜிடிபி, அதுக்கு அடுத்து இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ். இவங்க எல்லாம் வந்துட்டு தேவைப்படுறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் யாரெல்லாம் வந்துட்டு இனிஷியேஷன் ஃபேக்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, இனிஷியேஷன் ஃபேக்டர் 2, இனிஷியேஷன் ஃபேக்டர் 3. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், 3 ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட். ப்ரோகேரியாட்ஸில் அந்த இனிஷியேஷன் ப்ராசஸை தொடங்கி வைக்கக்கூடியது 3 ஃபேக்டர், IF1, IF2 அண்ட் IF3. இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, இனிஷியேஷன் ஃபேக்டர் 2, இனிஷியேஷன் ஃபேக்டர் 3. ஆனால் யூகேரியாட்ல இந்த ப்ராசஸை கேரி அவுட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 9 ஃபேக்டர்ஸ் வந்துட்டு தேவைப்படுறாங்க. ப்ரோகேரியாட்டுக்கு வெறும் 3 ஃபேக்டர், ஆனால் யூகேரியாட்டுக்கு 9 ஃபேக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த டிஃப்ரென்ஷியேஷனை சொல்றதுக்காக யூகேரியாட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர் நம்ம எப்படி டெசிக்னேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இ போட்டுக்கிறோம் முன்னாடி, தட் இஸ் யூகேரியாட்டிக் இனிஷியேஷன் ஃபேக்டர். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி வருங்க. ஸோ 1 to 9 இருக்கு. ப்ரோகேரியாட்டில் 1 to 3, யூகேரியாட்டில் 1 to 9. சரிங்களா. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த காம்போனெண்ட்டில் அசம்பிள் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் வந்துட்டு இனிஷியேஷன். அதில் ஃபஸ்ட்டு ரைபோசோம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரைபோசோம்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அதே மாதிரி கூடவே அதில் யார் இருப்பாங்க, ரைபோசோமல் ஆர்என்ஏவும் இருக்குங்க. இது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரைபோசோம்ஸில் பார்த்தோம்னா 2 சப்யூனிட் இருக்குது. ஒன் இஸ் த லார்ஜர் சப்யூனிட் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ஸ்மாலர் சப்யூனிட். அதை வந்து நம்ம செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் 5S, 50S, 30S, 60S, 40S அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த S அப்படின்றது சொல்லக்கூடியது ஸ்வெட்பர்க் யூனிட். ஓகேங்களா. The S values are determined by the shape as well as by the molecular mass. And ப்ரோகேரியாட்டிக்ல 30S and 50S இருக்கு. அதே மாதிரி யூகேரியாட்டில் இருக்கக்கூடிய 60 பார்த்துருப்போம். அந்த 30S and 50S அப்படின்றது ரெண்டும் சேர்ந்து 80S அப்படின்றது எப்படி 70Sஆ கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெர்ஜ் ஆகுங்க. ஸ்மாலர் சப்யூனிட்டும் லார்ஜர் சப்யூனிட்டும் ஒன்னோட ஒன்று சேரும்போது ஒரு 10S வந்துட்டு உள்ள மெர்ஜ் ஆயிடுது. அதனால நமக்கு வந்துட்டு அந்த ப்ரோகேரியாட்டில் இருக்கக்கூடிய ரைபோசோமோட யூனிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் 70S. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஹெவி சப்யூனிட், லார்ஜர் சப்யூனிட் கீழே இருக்குது, மேலே வந்துட்டு ஸ்மாலர் சப்யூனிட் தட் இஸ் த லைட் சப்யூனிட் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது நமக்கு தெரிஞ்சது. இது இல்லாமல் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸில் அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற மாதிரி டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இன்னும் கொஞ்சம் மாலிகுலர் லெவலில் போகும்போது there are 2 binding sites are there.
அதாவது வெளியே இருந்து வரக்கூடிய அந்த டிஆர்என்ஏ எடுத்துட்டு வரக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் பைண்ட் ஆகக்கூடியதுக்காக இந்த டிஆர்என்ஏல ரெண்டு வந்துட்டு சப்யூனிட் வந்து ரைபோசோம்ல ரெண்டு சப்யூனிட் இருக்கு. யார் யாரு அப்படின்னா, ஒன் இஸ் த ஏ சைட் அண்ட் அனதர் ஒன் இஸ் த பி சைட். ஓகேங்களா? ஸோ ஈச் ஆஃப் விச் எக்ஸ்டென்ஸ் ஓவர் போத் த சப்யூனிட்ஸ். டுகெதர் தே கவர் த நெய்பரிங் கோடான்ஸ். ஓகேங்களா? அதாவது அந்த டிஆர்என்ஏ எடுத்துட்டு வரக்கூடிய கோடானை வாங்கிக்கிறதுக்காக, அது கூட பைண்ட் ஆகிறதுக்காக ரைபோசோம்ல ஏ சைட்னு ஒன்று இருக்கு, பி சைட்னு ஒன்று இருக்கு. ஏ சைட் எதோட பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, the A site binds in incoming amino acyl tRNA. ஓகேங்களா? அமினோ ஆசிட் எடுத்துட்டு வரக்கூடியதை அது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா பைண்ட் பண்ணிக்குது. யாரு கூட? ஏ சைட். ஏ அப்படின்னா அமினோ ஆசிட். அதே மாதிரி பி சைட் அப்படின்றது வந்துட்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியதுன்னா பெப்டிடைல் டிஆர்என்ஏ. அது வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த கோடானை வச்சிருக்கும். அந்த கோடான் வந்துட்டு என்ன பெப்டைட் பாண்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய சைட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பி சைட்னு சொல்றோம். ஏ சைட் இஸ் ஃபார் அமினோ அசைல் டிஆர்என்ஏ அண்ட் பி சைட் அப்படின்றது இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பெப்டிடைல் டிஆர்என்ஏ. சரிங்களா? ஸோ டிஆர்என்ஏ அப்படின்றது இட் கேரிஸ் த செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் தட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் சிந்தசைஸ்டு. அதாவது ரைபோசோம்ஸ் கூட இப்போ டிஆர்என்ஏ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் வரிசையா கேரி பண்ணிட்டே வருது. என்ன மெசேஜை கேரி பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செயின் ஆஃப் அமினோ ஆசிட். என்ன மாதிரியான அமினோ ஆசிட்? அந்த கோடானுக்கு ஏற்ற மாதிரி 3 ட்ரிப்ளெட் கோடு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதுல இன்னொரு சைட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சைட் பார்த்தோம், இன்னொன்று வந்துட்டு பி சைட்னு ஒன்று இருக்கு. அடுத்து an E site also there. அதாவது another important site which is called as E site that is occupied by the empty tRNA that is about to exit the ribosome. அதாவது எம்டியா இருக்கக்கூடிய டிஆர்என்ஏல வந்துட்டு இந்த ஸ்டாப் கோடான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது எக்ஸிட் ஆகுது, ரைபோசோம் விட்டு வெளியே போகுது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக அந்த இடத்துல இருக்கக்கூடிய சைட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as E site. ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஒன் பி சைட்டு. அடுத்தது இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது அமினோ அசில் சைட்டு ஏ சைட்டு. லெஃப்ட் ஹேண்டில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சைட் வந்துட்டு எக்ஸிட் சைட் விச் இஸ் ஆல்சோ கால்டு இ சைட். சரிங்களா? அதில் மேலே லார்ஜர் சப்யூனிட், கீழே ஸ்மாலர் சப்யூனிட் இருக்குது. அதுக்கு மிடில் இருக்கக்கூடிய அந்த ஜாயினிங் போர்ஷனை கவர் பண்ணக்கூடிய சைட்டு தான் என்ன அப்படின்னா எம்ஆர்என்ஏ பைண்டிங் சைட். ஓகேங்களா? ஸோ இப்போது அந்த எம்ஆர்என்ஏ பைண்டிங் சைட் உள்ள வந்துட்டு பைண்ட் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே இருந்து வரக்கூடிய அந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா அதோட மெசேஜை கொடுக்கும். அதுதான் வந்துட்டு இந்த ரைபோசோம்ஸோட பைண்ட் ஆகும். பைண்டாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெப்டைட் செயின் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஒரு அமினோ ஆசிடும் அடுத்த அமினோ ஆசிடும் பைண்ட் ஆகும்போது அதோட அமினோ குரூப்பும் இன்னொரு கார்பாக்சிலிக் குரூப்பும் சேரும்போது நமக்கு அங்கே பெப்டைட் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வளர 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 பாலிபெப்டைட் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இட் வில் ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன காம்பனண்ட்டை பார்த்துருக்கோம்? ரைபோசோம்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அதில் ஏ சைட் இருக்குது, பி சைட் இருக்குது, இ சைட் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஸோ ஒவ்வொரு ஒரு அமினோ ஆசிடுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக் டிஆர்என்ஏ இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டிஆர்என்ஏ இஸ் ரெக்கையர்டு பர் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த அமினோ ஆசிட்லேயும் டிஆர்என்ஏலையும் வந்துட்டு 2 சைட் இம்பார்ட்டன்ட். ஒரு லூப்பில் வந்துட்டு அமினோ ஆசிட் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும், இன்னொரு லூப்பில் வந்துட்டு பார்த்தோம் ஆன்டி கோடான் சைட் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நமக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஆர்என்ஏல பார்க்கும்போது மேலே 3' எண்டில் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு யார் அட்டாச் ஆகிருப்பாங்க? அமினோ ஆசிட் அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் கீழே இருக்கக்கூடிய அந்த லூப்பில் 4 லூப் இருக்கும் இல்லைங்களா? அதில் கீழே இருக்கக்கூடிய அந்த லூப்பில் வந்துட்டு ஆன்டி கோடானாம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஆன்டி கோடான் சைட்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸை அதே மாதிரி ஆன்டிகோடான்ஸ் இவங்க எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு வரக்கூடியதுனால தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஆர்என்ஏவை வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம்? அடாப்டர் மாலிக்யூல் அப்படின்னு சொல்கிறோம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகாஸ் ஆஃப் their ability to carry a specific amino acid and recognize the codons for that amino acid. அந்த அமினோ ஆசிடுக்கு ஏற்ற மாதிரி கோடான்ஸை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டான அமினோ ஆசிட் அது கேரி பண்ணிட்டு வர்றதுனால டிஆர்என் it is called as adapter molecules.
So this is the structure of tRNA. So in the components la நமக்கு இந்த மூணு structure important, mRNA as well as ribosomes. இது இல்லாம நமக்கு அந்த enzymes இருக்கு. இந்த enzyme ஓட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லைங்களா, enzyme ஓட பேரு அமினோ ஆசிட் tRNA சிந்தேஸ். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அசம்பிள் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு நமக்கு என்னன்னா இனிஷியேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்துட்டு இனிஷியேஷன். ஸோ த ஸ்மால் ரைபோசோமல் சப்யூனிட் பைண்ட்ஸ் டு த இனிஷியேஷன் ஃபேக்டர் 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மாலர், அதாவது 30 இயர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ப்ராசஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 இயர்ஸ், அதாவது ஸ்மாலர் சப்யூனிட் தாங்க. அதில் ஸ்மாலர் ரைபோசோமல் சப்யூனிட் ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்டரோட பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் பைண்டிங் வித் த இனிஷியேஷன் ஃபேக்டர் 3, IF3யோட பைண்ட் ஆகுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது அந்த ஸ்மாலர் சப்யூனிட்டும் இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 காம்ப்ளெக்ஸும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து எம்ஆர்என்ஏவோட சேர்ந்து பைண்ட் ஆகிக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்கலி இட் பைண்ட்ஸ் டு த சீக்வன்ஸ். அது பர்டிகுலராக எம்ஆர்என்ஏல எந்த சீக்வன்ஸில் போய் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஜிஜின்னு ஓகேங்களா. ஸோ அந்த இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 ஸ்மாலர் சப்யூனிட் ரைபோசோமோட சேரும்போது எந்த இடத்துல பைண்ட் ஆகும்னா எம்ஆர்என்ஏவோட ஏஜிஜி காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் போய் பைண்ட் ஆகுது. அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு பேர் சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸ். ஸோ இது காமனாக எல்லா ப்ரோகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏலையும் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். அந்த இடத்துல இருந்து தான் டிரான்ஸ்லேஷன் நமக்கு என்ன ஆகுது, இனிஷியேட் ஆகுது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா ஏஜிஜி. அந்த சீக்வன்ஸோட பேர் சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸ் which is commonly present in all prokaryotic mRNA. அந்த இடத்துல initiation factor 3 போய் bind ஆகுது along with the ribosomal smaller subunit. இந்த மூணு சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிஷியேஷன் ஃபேக்டரை ஸ்டார்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் மீன்வைல் என்ன நடக்குது அப்படின்னா the FMET tRNA. What is mean by FMET tRNA அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்மைல் மெத்தியோனைன் tRNA. சரிங்களா, tRNA மெத்தியோனைனுக்கு உண்டான அந்த அமினோ ஆசிடோட எடுத்துட்டு ஃபார்மைல் மெத்தியோனைனுக்கு உண்டான அமினோ ஆசிடை எடுத்துட்டு எங்கே வருது அப்படின்னா இனிஷியேஷன் ஃபேக்டர் 2க்கு போகுதுங்க. சரிங்களா, அதாவது இது மேலே இருக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் tRNA என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனிஷியேஷன் ஃபேக்டர் 2வோட பைண்ட் ஆகுது. இனிஷியேஷன் ஃபேக்டர் 3யோட யார் பைண்ட் ஆனாங்க, ஸ்மாலர் சப்யூனிட்டும் சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸும் பைண்ட் ஆச்சுங்க. அதே மாதிரி இனிஷியேஷன் ஃபேக்டர் 2வோட யார் பைண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா tRNA பைண்ட் ஆகுது. அது மூலமாக நமக்கு அந்த கோடான், அந்த என்ன அமினோ ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான அந்த ஸ்டார்டிங் கோடான் வந்துட்டு ரெடி ஆகுது. which promotes the binding of the tRNA to the start codon. சரிங்களா, அடுத்தது the smaller subunit IF3 complex initiation factor 3 complex ஸ்கேன் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா along the mRNA until it encounters the start codon. ஸ்டார்ட் கோடான் கிடைக்குதா கிடைக்கலையான்றதை பார்த்துட்டு அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே வருது. the tRNA IF2 complex also bind to the start codon. ஸ்டார்ட் கோடான் கூட, அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் கோடான்னு ஒன்று இருக்கும், ஸ்டாப் கோடான்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதில் ஸ்டார்ட் கோடான் AUG அப்படின்றது வருது, இல்லை வேறு ஏதாவது ஒரு 3 ஸ்டார்ட் கோடான் இருக்குது டோட்டலாக. அந்த ஸ்டார்ட் கோடானில் ஏதாவது ஒன்னோட அது வரும்போது it forms the initiation complex. இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். அப்போ வந்து ரெண்டும் ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகுது. யாரெல்லாம் பைண்ட் ஆகிறாங்க, மேலேருந்து வரக்கூடிய அந்த tRNAவும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய mRNA IF3 காம்ப்ளெக்ஸும் tRNA IF2 காம்ப்ளெக்ஸும் ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகுது. இந்த ப்ராசஸை இந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் கால்ட் as the initiation complex. இது புரிஞ்சுதுங்களா? இதில் யாருக்கா டவுட் இருக்குங்களா மேம்? ஒன்ஸ் அது இன்னொரு இதை சொல்லுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதாவது மறுபடியும் சொல்றேங்க மேம். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஸ்மாலர் எக்ஸ்கியூஸ் மீ மா, நிவேதா கொஞ்சம் ஸ்லோவா போங்கம்மா, கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா.
ஓகே சார், ஓகே. ஓகேம்மா. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்மாலர் சப் யூனிட்டோட இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 வந்துட்டு பைண்ட் ஆகுதுங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த 3யோட பைண்ட் ஆகும்போது அது எதோட போய் அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸோட போய் அட்டாச் ஆகுது. அந்த எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ்ல என்ன பர்டிகுலர் சீக்வன்ஸோட அது போய் பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இட் வில் பைண்ட் வித் த சீக்வன்ஸ் ஏஜிஜி. சரிங்களா? அந்த ஏஜிஜின்னு இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸோட பேரு சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸ். சரிங்களா? இது காமனா எல்லா ப்ரோகாரியாட்டிக் எம்ஆர்என்ஏலையும் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ், அதாவது இனிஷியேஷன், இலாங்கேஷன், அடுத்த டெர்மினேஷன், இந்த 3 ஸ்டெப்புமே ப்ரோகேரியாட்டில் நடக்கக்கூடியது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா யூகேரியாட்டில் ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். மேக்ஸிமம் ரெண்டுலேயுமே நடக்கக்கூடிய ப்ராசஸ் சேம் தான். என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ப்ரோகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏல இனிஷியேஷனாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு அந்த இனிஷியேஷன் ஃபேக்டர் IF3 அப்படின்றதோட ரைபோசோமல் ஸ்மாலர் சப் யூனிட் சேருது. அது எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஏஜிஜி அப்படின்றதோட பைண்ட் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? அட் த சேம் டைம் டிஆர்என்ஏ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஃப்மெட் அமினோ ஆசிடோட சேர்ந்துட்டு போய் பைண்ட் ஆகுது. அது வந்துட்டு அட் த சேம் டைம் நடக்குது. இப்போ தேர்ட் இதில் என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல ஃபார்ம் ஆன IF3யும் செகண்ட் ஃபார்ம் ஆன IF2வும் சேர்ந்து ஒரே காம்ப்ளெக்ஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே வந்துட்டு நமக்கு எதில் நடக்குது? 30S சப்யூனிட்டோட மட்டும்தான் நடக்குது. 2 சப்யூனிட்ல ஸ்மாலர் சப்யூனிட்டான 30S சப்யூனிட்ல இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நடக்குது. IF2வும் IF3யும் வந்துட்டு பைண்ட் ஆயிருக்கு. அதில் IF3 யாரோட பைண்ட் ஆயிருப்பாங்க? எம்ஆர்என்ஏ கூட. IF2 வந்துட்டு யாரோட பைண்ட் ஆயிருப்பாங்க? டிஆர்என்ஏவோட பைண்ட் ஆயிருப்பாங்க. சரிங்களா? டிஆர்என்ஏ என்ன அமினோ ஆசிட் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது brings the F-met ஃபார்மைல் மெத்தியோனைன். சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறமா அது ரெண்டும் வந்து பார்த்துக்கிட்டே என்கவுண்டர் ஆகிட்டு ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிடுது. அந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் யாரை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிஆர்என்ஏலேருந்து வரக்கூடிய ஏற்ற மாதிரி இங்கே அந்த ஸ்டார்டிங் கோடான் AUG வருதா அப்படின்ற மாதிரி பார்க்கும். அப்படி ஃபார்ம் ஆனதையும் அந்த AUG வந்ததையும் இமீடியட்டாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைமில் த லார்ஜர் ரைபோசோமல் சப்யூனிட் ஜாயின்ஸ். எப்போ அந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் கோடான் அப்படின்ற மாதிரி வந்து சேருதோ, ஆன் த டைம் இமீடியட்லி த லார்ஜர் ரைபோசோமல் சப்யூனிட்ஸ் ஜாயின்ஸ். அப்போ வந்துட்டு இந்த லார்ஜர் சப்யூனிட் வந்து ஜாயின் பண்ணும்போது இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அந்த எனர்ஜிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ஹைட்ரோலைசிஸ் த GCP குவானோசைன் ட்ரைபாஸ்பேட்டை ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக உடைச்சு அதில் இருந்து எகெயின் இனிஷியேஷன் ஃபேக்டரையும் ரிலீஸ் பண்ணிக்குது. அண்ட் அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி நிறைய இனிஷியேஷன் ஃபேக்டர் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸ்க்கு தேவையான இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான எனர்ஜியும் அதுக்கு கிடைக்குது. அப்போது அந்த குவானோசைன் ட்ரைபாஸ்பேட்லேருந்து எனர்ஜி கிடைச்சதுக்கு அப்புறமா இமீடியட்டாக அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஸோ GTP அப்படின்றது என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹைட்ரோலைசிஸ் மூலமாக இட் வில் பி கன்வெர்டட் இன்டு குவானோசைன் டைபாஸ்பேட் ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட். PI அப்படின்றது என்ன அப்படின்னா இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஸோ IF2வும் இருக்குது, IF3யும் இருக்குது, அந்த டிஆர்என்ஏ இருக்குது, கீழே எம்ஆர்என்ஏ இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸோட இப்போ மேலே எக்ஸ்ட்ராவாக யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க? 50S லார்ஜர் சப்யூனிட் ஜாயின் ஆயிருக்கு. அந்த லார்ஜர் சப்யூனிட் ஜாயின் ஆகும்போது தான் அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அதுக்காக GTPயை உடைச்சு GDP ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு இட் யூட்டிலைசஸ் த எனர்ஜி அண்ட் இட் இஸ் நவ் கம்ப்ளீட்லி ரெடி ஃபார் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இப்போ when the ribosome is assembled, அதாவது மேலே இருக்கக்கூடிய லார்ஜர் சப்யூனிட், கீழே இருக்கக்கூடிய ஸ்மாலர் சப்யூனிட் ரெண்டும் வந்துட்டு அசம்பிள் ஆனதுக்கு அப்புறமா ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா 2 tRNA பைண்டிங் சைட்ஸ் ஆர் கிரியேட்டட். ஓகேங்களா? அதாவது டிஆர்என்ஏல 2 பைண்டிங் சைட் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா? டிஆர்என்ஏல 2 சைட் இருக்கும்னு. அது இப்போ தான் கிரியேட் ஆகும். எப்போ கிரியேட் ஆகும்?
லார்ஜர் சப்யூனிட்டும் ஸ்மாலர் சப்யூனிட்டும் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா, சரிங்களா? ஸோ அதில் அந்த ரெண்டு சைட்டோட பேர் என்ன? பி சைட்டு, ஏ சைட்டு. பி சைட்னா என்னன்னு பார்த்தோம், நம்ம பெப்டிடைல் சைட்டுன்னு பார்த்தோம். ஏ அப்படின்னா அமினோ அசைல் சைட், இல்லைங்களா? ஸோ இனிஷியேட் the initiator tRNA is in the P site. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். tRNA-வோட அந்த இனிஷியேட்டர், அதை தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டானது வந்துட்டு எங்கே தான் இருக்கும் அப்படின்னா பி சைட்டில் இருக்கும். அண்ட் ஏ சைட் வில் பி ஃபில்டு பை த tRNA வித் த ஆன்டிகோடான். ஏ சைட்டில் இருக்கக்கூடியது வந்துட்டு எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா tRNA கொண்டு வரக்கூடிய அந்த ஆன்டிகோடான்ஸ் மூலமாக அது வந்துட்டு ஃபில் ஆகுது. அதாவது ஆன்டிகோடான்ஸ் அதை எடுத்துகிட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி கோடான் எங்கே இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏல இருக்கும், சரிங்களா? இதை வச்சு அடுத்தடுத்து என்னென்ன பெப்டைட் பாண்ட் வந்துட்டு, அதாவது என்ன அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகணும், என்ன பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது கண்டினியூஸாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இன் திஸ் கேஸ் இட் இஸ் த tRNA தட் பைண்ட்ஸ் ப்ரோலைன். என்ன அமினோ ஆசிட்க்கு இதோட பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோலைனோட பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தியோனைன், அடுத்து ப்ரோலைன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்தது, when the second tRNA base pairs with the appropriate codon in the mRNA, அதாவது tRNA-ல இருந்து வரக்கூடிய அந்த ஆன்டிகோடானுக்கு ஏற்ற மாதிரி mRNA-ல இருக்கக்கூடிய கோடான் ஒன்னோட ஒன்று சேரும்போது, கரெக்டான கோடானோட பைண்ட் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ், ஒரு புது என்சைம். என்ன என்சைம் அப்படின்னா பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ். பெப்டைட் பாண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த என்சைமோட பேர் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா இட் கேட்டலைசஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அ பெப்டைட் பாண்ட் பிட்வீன் டூ அமினோ ஆசிட். அதாவது முதல்ல ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு பின்னாடியே அடுத்த ஒரு அமினோ ஆசிடும் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த அமினோ ஆசிடும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அமினோ ஆசிட் ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகும்போது அதுக்கு இடையில என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகணும்? பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். அது அந்த ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு என்சைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ். புரிஞ்சுதுங்களா? And while that catalyzes the formation of the peptide bond between two amino acid present. While breaking the bond between the F-met and its tRNA. சரிங்களா? அதாவது மெத்தியோனைன், அதுக்கு அடுத்து ப்ரோலைன் அப்படின்ற மாதிரி வரிசை அடுத்தடுத்த அமினோ ஆசிட் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அமினோ ஆசிடுக்கும் அடுத்த அமினோ ஆசிடுக்கும் இடையில இருக்கக்கூடியத ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் டவுன் பண்ணி இட் ப்ரொடியூசஸ் த பெப்டைல் பாண்ட். So this activity is intrinsic, inward-ஆ நடக்கக்கூடியது, intrinsic to the 23S rRNA. ரைபோசோம்குள்ள இருக்கக்கூடிய அந்த rRNA ஓட செக்மெண்ட்ஸ் 23S rRNA found in the larger subunit. இது மூலமா தான் இந்த பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ் ஆக்டிவேட் ஆகுது. அது மூலமா பெப்டைட் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுங்க. So since the rRNA catalyze this process, it is also called as ribosine. ரைபோசோம்குள்ள இருந்து இந்த என்சைம் வேலை செய்யறதுனால இந்த பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற என்சைமை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைபோசைன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்காங்க? இது இப்படிதான் ஒரு பெப்டைட் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இட் இனிஷியேட் த புரோட்டீன் சிந்தசிஸ். அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இனிஷியேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் IF3 காம்ப்ளெக்ஸ் இனிஷியேஷன் ஃபேக்டர் 30S சப்யூனிட்டோட பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அது mRNA கூட வந்துட்டு பைண்ட் ஆகிறதுக்கு அந்த mRNAல இருக்கக்கூடிய அந்த AGG சீக்வன்ஸோட போய் பைண்ட் ஆகும். இது காமனாக எல்லா ப்ரோகேரியாட்டிக்லையும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? அட் த சேம் டைம் F-met tRNA இதோட பைண்ட் ஆகுது, இனிஷியேஷன் ஃபேக்டர் 2ஓட பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த IF2 ஃபேக்டரும் IF3 ஃபேக்டரும் ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகுது. இப்படி பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா அது கூட லார்ஜர் சப்யூனிட் வந்துட்டு பைண்ட் ஆக வருது. லார்ஜர் சப்யூனிட் 50S சப்யூனிட் வந்துட்டு பைண்ட் ஆகும் போது இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜியை வந்துட்டு கொடுக்கறதுக்காக இட் ஹைட்ரோலைசிஸ் ஜிடிபி பிரேக் டவுன் ஆயிட்டு ஜிடிபி அண்ட் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி லார்ஜர் சப்யூனிட்டும் ஸ்மாலர் சப்யூனிட்டும் ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா இப்படி பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த tRNA-ல இருந்து ரெண்டு சைட்டும் ஆக்டிவேட் ஆகுது. ஒன் இஸ் த பி சைட் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ஏ சைட். பி சைட் பெப்டைட் பாண்டுக்கு ரெஸ்பான்சிபிள்,
ஏ சைட் அப்படின்றது அமினோ அசைல் குரூப்பை பைண்ட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள். இப்போ இது எல்லாம் வந்துட்டு ஒன்னோட ஒன்று பைண்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அமினோ ஆசிடும் அடுத்த அமினோ ஆசிடும் பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ். அது மூலமா பெப்டைட் பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த பெப்டைடல் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான இந்த என்சைம் இட் இஸ் ஃபார்ம்டு இன்சைட் த ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏல இருக்கு அதாவது ரைபோசோம்குள்ள இருக்கு. அதனால அந்த என்சைமை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைபோசைம்னு சொல்லலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் அபவுட் இனிஷியேஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்காங்க மேம்? இனிஷியேஷன்ல யாருக்காவது புரிஞ்சுதுங்களா? மேம் சூப்பர் மேம். எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது எலாங்கேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸா அந்த பாலிபெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ எகெயின் அண்ட் எகெயின் என்ன பண்ணிட்டே இருக்கும்னா திரும்ப திரும்ப அது கோடான கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எம்ஆர்என்ஏ கூட பைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பெப்டைட் பாண்டோட லென்த் என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நமக்கு எலாங்கேட் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் தான் நமக்கு என்னன்னா இலாங் டைம்ல அட் திஸ் பாயிண்ட் என்ன நடக்குது அப்படின்னா the whole ribosome shifts over one codon. ஒவ்வொரு கோடானுக்கும் ஏற்ற மாதிரி அது என்ன ஆகிட்டே இருக்கு, மாறுது. ஸோ the shift requires several elongation factor. இந்த elongation factor என்னன்றது நம்மளுக்கு இங்க சொல்லல. ஓகேங்களா? ஆனா இதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அந்த எனர்ஜி எங்க இருந்து வாங்கிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் ஜிடிபி. சரிங்களா? ஜிடிபில இருந்து எனர்ஜி நிறைய வாங்கிக்கிட்டு அது திரும்ப திரும்ப என்ன ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஆர்என்ஏ மறுபடியும் அந்த ஏ சைட்ல பி சைட்ல அந்த அமினோ ஆசிட்ஸை கொண்டு வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டே இருக்கு. திரும்பவும் அந்த ப்ராசஸ்ல ஏ சைட்ல வந்துட்டு அமினோ ஆசிட் குரூப் அட்டாச் ஆகுது, பி சைட்ல பெப்டைடல் பாண்ட் அட்டாச் ஆகுது. இப்போ மெத்தியோனைன் ப்ரோலைன் ப்ரொடியூஸ் ஆன மாதிரி பின்னாடியே அடுத்தடுத்த அமினோ ஆசிட் வரிசையா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் MET அப்படின்றது மெத்தியோனைன், PROன்றது ப்ரோலைன், அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சீரைன். இந்த மாதிரி ஒவ்வொரு அமினோ ஆசிடா என்ன ஆகிக்கிட்டே வருது அப்படின்னா அடுத்தடுத்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே வருதுங்க. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆக ஒவ்வொரு அமினோ ஆசிடுக்கும் இன்பிட்வீன்ல நமக்கு யார் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க, பெப்டைட் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் இலாங்கேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த கோடானோட இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அந்த என்சைம் பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ் தான் என்ன பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணிட்டு அதை கேட்டலைஸ் பண்ணிட்டு கண்டினியூஸா கொண்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்ல the process of shifting and peptide bond formation continues over and over until a termination codon is encountered. அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தியோனைன், அடுத்தது ப்ரோலைனு, அடுத்தது சீரைனு, அதுக்கு அடுத்த அமினோ ஆசிட், அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குங்க. எப்போ இது ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நான்சென்ஸ் கோடான் இல்ல டெர்மினல் கோடான் இல்ல ஸ்டாப் கோடான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கோடான் வந்து சேர்ற வரைக்கும், அதாவது டெர்மினேஷன் கோடான் அப்படின்ற ஒன்று, டெர்மினேட்டர் அப்படின்ற ஒருத்தர் வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் இலாங்கேட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலிபெப்டைட் பாண்டோட லென்த்தும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுங்க. ஓகேங்களா? ஸோ த எலாங்கேஷன் ப்ராசஸ் அப்படின்றது இட் இஸ் ஃபேர்லி ரேப்பிட். ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஸ்பீடா நடந்துகிட்டே இருக்கு. அதுல ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம்ல பார்த்தோம் அப்படின்னா 15 ஒரு செகண்டுக்கு, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணுங்க, 15 அமினோ ஆசிட்ஸ் டு த க்ரோயிங் பாலிபெப்டைட் எவ்ரி செகண்ட். ஒரு செகண்டுக்கு 15 அமினோ ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகி அந்த பாலிபெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ராசஸ் அப்படின்றது ரிலேட்டிவ்லி எரர் ஃப்ரீ, தப்பே நடக்காது, எந்த இடத்துலயும் மிஸ்டேக் நடக்காம, அதாவது மிஸ்டேக் இன் த சென்ஸ் மியூட்டேஷன். ஓகேங்களா? அந்த ஜெனட்டிக் செட்டப்ல எந்த சேஞ்சஸும் வராம எரர் ஃப்ரீயா இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே மிஸ்டேக் வந்தா கூட எவ்வளோ அமினோ ஆசிட்ஸ்க்கு ஒரு மிஸ்டேக் தான் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்ரி 10,000 அமினோ ஆசிட் அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. there may be a chance for the one mistake is made every 10,000 amino acid. சரிங்களா? and for large proteins of 1,000 amino acids that would mean one wrong amino acid, that is every 10 polypeptide. அதாவது 10 பாலிபெப்டைட்ல ஒரே ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அதாவது 1000 அமினோ ஆசிட் இருந்ததுன்னா அதுல ஒரு மிஸ்டேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி மெத்தியோனைன்,
ப்ரோலைனு சீரைனு அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா நமக்கு அது ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து அமினோ ஆசிட் நமக்கு ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. இலாங்கேஷன் சொல்லியிருக்கோம். இனிஷியேஷன் தான் கொஞ்சம் லார்ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறமா இலாங்கேஷன் அதை விட காம்ப்ளெக்ஸ் தான். ஆனா ஒன்னோட ஒன்று அந்த அமினோ ஆசிட் என்ன ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா பி சைட்லயும் ஏ சைட்லயும் அந்த டிஆர்என்ஏ கொண்டு வரக்கூடிய மெசேஜை வச்சுக்கிட்டு கண்டினியூஸா சிங்கிள் பாலிபெப்டைடா இருந்தது நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது, பாலிபெப்டைடா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? அடுத்தது டெர்மினேஷன் அப்படின்றது ப்ராசஸ், தேர்ட் ஸ்டேஜ். எப்போ டெர்மினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த டெர்மினேஷன் கோடான் ஏ சைட்ல அமினோ ஆசிட் சைட்ல UAA அப்படின்ற ஒரு டெர்மினேஷன் கோடான் வருது, இல்ல ஸ்டாப் கோடான் வருது அப்படின்னா இமீடியட்டா the translation process will halt, நின்னு போயிடுங்க. So this is because there is no tRNA with an anticodon that is complementary to any of the stop codon. ஸ்டாப் கோடானுக்கு ஏத்த மாதிரியான ஆன்டிகோடான்ஸ் இல்ல காம்ப்ளிமெண்டரி கோடான்ஸ் எங்க இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஆர்என்ஏல கிடையாது. ஸோ மெசஞ்சர் ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப் கோடான் வந்தது அப்படின்னா இமீடியட்டா டிஆர்என்ஏல அதுக்கு ஏத்த மாதிரியான ஆன்டிகோடன் இல்லாததுனால the process will be halt. அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெர்மினேஷன் சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ the release factor, அதாவது ரிலீஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்லேஷன் காம்ப்ளெக்ஸ்ல ரிலீஸ் ஃபேக்டர்னு ஒன்று ரிலீஸ் ஆகுது ஃப்ரம் த ஃபைனல் டிஆர்என்ஏ. ஆர்எஃப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்எஃப் ஃபேக்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த கடைசியா இருக்கக்கூடிய டிஆர்என்ஏல இருந்து அந்த பாலிபெப்டைட் பாண்டை கட் பண்ணி விட்டுருது. இதோட முடிஞ்சிருச்சு இந்த பாலிபெப்டைட், இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்படி அதை தொடங்குறதுக்கு இனிஷியேஷன் ஃபேக்டர் இருந்ததோ அதே மாதிரி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாப் பண்ணி அந்த ப்ரோட்டீனை ரிலீஸ் பண்றதுக்காக என்ன ஃபேக்டர் வராங்கன்னா ரிலீஸ் ஃபேக்டர்னு வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அது ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா the polypeptide product is free to function. அது ஃப்ரீயா போயிட்டு அதோட வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். அது ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் அந்த புரோட்டீன் அதோட கேரக்டர் அதோட ஃபங்க்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எம்ஆர்என்ஏ கூடயே இருக்கு இல்ல ரைபோசோம்ஸோடவே சேர்ந்து அப்படியே அட்டாச்சா இருந்தது அப்படின்னா it cannot able to do their specific function. ஓகேங்களா? பட் if it is released by the factor that is RF factor, release factor மூலமா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா polypeptide product அப்படின்றது it is free to function in the cell. ஓகேங்களா? அடுத்தது இப்போ அது ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா எம்ஆர்என்ஏ என்ன ஆயிடும், அடுத்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கு ரெடி ஆயிடும். the mRNA molecule is now available to be translated again. இந்த மாதிரி ஒவ்வொரு புரோட்டீனா சிந்தசைஸ் பண்ணி அது என்ன பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா it will be released inside the cellular content. புரியுதுங்களா? அதே மாதிரி இது நல்லா நம்மளுக்கு ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த எம்ஆர்என்ஏ அப்படின்றது எங்க சிந்தசைஸ் ஆகி வந்திருக்கும், நியூக்ளியஸ்குள்ள இருந்து சிந்தசைஸ் ஆகி நியூக்ளியர் போர் வழியா வெளியே வருது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்து வழியா அப்படியே வெளியே வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல மேல நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும் இல்லைங்களா? ஒன்னு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அடுத்தது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்து மேல யார் அட்டாச் ஆயிருப்பாங்க, ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். அந்த ரைபோசோம்ஸோட சேர்ந்துதான் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறமா செல்லோட அதாவது சைட்டோபிளாஸ்டுக்குள்ள இது வந்துட்டு இனிஷியேட் ஆகுது, என்டர் ஆகுது. Very often more than one ribosome will translate a single mRNA. அதாவது மேக்சிமம் ஒரு தடவைக்கு, அதாவது ஒரு எம்ஆர்என்ஏக்கு ஒரு ரைபோசோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்குதுங்க. ஆனா சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா என்ன சொல்றாங்க அப்படின்னா மோர் தென் ஒன் ரைபோசோம் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். அப்படி ஒன்னோட ஒன்று நிறைய ரைபோசோம் சேரும்போது திரும்ப திரும்ப சேர்ந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏல நிறைய ரைபோசோம் வந்துட்டு சேரும்போது அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாலிசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரே ஒரு ரைபோசோம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நிறைய ரைபோசோம்ஸ் வந்துட்டு சேரும்போது அந்த ஸ்ட்ரக்சரோட பேரு பாலிசோம். Eventually the mRNA is degraded and the translation of the particular message will cease. ஓகேங்களா? அப்போ சிங்கிள் எம்ஆர்என்ஏ மாலிகூல்குள்ள நிறைய இது வரும்போது பாலிசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது மேக்சிமம் அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்துட்டு சீஸ் ஆகிறதுக்கு, ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இதுதான் வந்துட்டு ப்ரோகேரியாட்டிக்ல நடக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ அது எப்போ டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரிலீஸ் ஃபேக்டர் ஆர்எஃப் ஃபேக்டர் அப்படின்றது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ப்ரோட்டீனை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நமக்கு ஸ்டாப் ஆயிடுது. சரிங்களா? ஸோ 3 ஸ்டெப்ல நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். இந்த டெர்மினேஷன் அப்படின்றது அந்த ஸ்டாப் கோடான் UAA அப்படின்றது வரும்போது, இல்லை UUU அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாப் கோடான் வரும்போது அது ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா அந்த புரோட்டீனை தனியா வெளியே அனுப்புறதுக்காக என்ன ஃபேக்டர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா RFன்னு சொல்லக்கூடிய ரிலீஸ் ஃபேக்டர் ஃபார்ம் ஆகும். ரிலீஸ் ஃபேக்டர் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து நமக்கு வெளியே போயிடுது. This is the translation process which is taking place in prokaryotes. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன். இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன்ல டெர்மினேஷன் மட்டும் டைம் சொல்லுங்க. டெர்மினேஷன் ஒன்றும் இல்லைங்க மேம். டெர்மினேஷன் கோடான் அப்படின்றதுல வந்துட்டு அதாவது அது ஸ்டாப் கோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ஸ்டாப் கோடான் அப்படின்றது அந்த டிஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஏ சைட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டா நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுங்க. ஸ்டாப் ஆகுது அப்படிங்கும்போது அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் அந்த ஃபார்மேஷன் முடிஞ்சிருது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அந்த ஒரு பர்டிகுலர் புரோட்டீன் ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறமா அது எம்டி ஆயிடும். அந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலீசிங் ஃபேக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த புரோட்டீனை தனியா வெளியே அனுப்பிச்சிட்டு அடுத்த புரோட்டீனை ரெடி பண்றதுக்கு அடுத்த அமினோ ஆசிடை வாங்கிட்டு அடுத்த புரோட்டீனை வந்துட்டு ரெடி பண்றதுக்கு ரெடி ஆயிடும். ஸோ எப்போ அந்த ஸ்டாப் கோடான் வருதோ இமீடியட்டா அந்த ஏ சைட்ல இருந்து அந்த ஆன்டி கோடானும் அந்த ஸ்டாப் கோடானுக்கு உண்டானது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியா இல்லாததுனால அந்த புரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணுது. அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் டெர்மினேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா யூகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன். யூகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ வெரி சிமிலர் டு ஓவரால் டு த ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன். ஒரு சின்ன சின்ன தெர் ஆர் ஃபியூ நோட்டபிள் டிஃப்ரென்சஸ். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 3 டிஃப்ரென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன், யூகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏல தெர் இஸ் நோ சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸ். ப்ரோகேரியாட்ல நம்ம பார்த்தோம் ஏஜி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த டெல்கார்னோ சீக்வன்ஸ் அப்படின்ற ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான சீக்வன்ஸ் இங்க இல்லை. அதுக்கு பதிலா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைபோசோமல் சப்யூனிட்ஸ் ரெகக்னைஸ் அண்ட் பைண்ட் டு த 5' கேப் ஆஃப் த யூகேரியாட்டிக் எம்ஆர்என்ஏ. 5' எண்ட்ல போயிட்டு அந்த கேப் அந்த எண்டை வந்துட்டு கேப் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதோட போய் டைரக்டா பைண்ட் ஆகுது. அதாவது அது எப்படியும் சொல்லலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸ், அதாவது அந்த ஏஏஜி அப்படின்ற சீக்வன்ஸ்க்கு பதிலா ப்ரோகேரியாட்ல இருக்கக்கூடிய அந்த சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸ்க்கு பதிலா யூகேரியாட்ல அது 5' எண்ட் அந்த 5' கேப்போட போய் பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா அங்க நம்ம பார்த்தோம் ப்ரோகேரியாட்ல எஃப் மெட் அப்படின்ற அமினோ ஆசிட் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. ஆனா இங்க எஃப் மெட் கிடையாது. யூகேரியாட்ஸ் டு நாட் யூஸ் ஃபார்மைல் மெத்தியோனைன். அதுக்கு பதிலா இங்க வெறும் மெத்தியோனைன், நார்மலான ஆர்டினரி மெத்தியோனைன் தான் யூஸ் ஆகுது, ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அங்க ஃபார்ம் ஆனது ஃபார்மைல் மெத்தியோனைன், இங்க இருக்கக்கூடியது வெறும் மெத்தியோனைன். பட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய அமினோ ஆசிட் எது ரெண்டுலயுமே அப்படின்னா மெத்தியோனைன் தான். அடுத்தது தேர்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூகேரியாட்ஸ் do have a specific initiator டிஆர்என்ஏ. அதாவது ஒவ்வொரு புரோட்டீனுக்கும் ஒரு இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. However, eukaryotic translation involves many more protein factors than the prokaryotic translation. சரிங்களா? அதாவது நிறைய அதாவது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இனிஷியேஷன் ஃபேக்டர் அப்படின்றது ப்ரோகேரியாட்ல எத்தனை தான் இருக்கு? வெறும் 3 தான் இருக்கு. IF1, IF2, IF3 மட்டும்தான் இருக்கு. ஆனா யூகேரியாட்ல நிறைய இனிஷியேஷன் ஃபேக்டர் இருக்கு. அதாவது நியர்பை, அதாவது மேக்ஸிமம் 9, நியர்பை அட்லீஸ்ட் 10 ஃபேக்டர்ஸ் நீங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 3 தான் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் சைன் டெல்கார்னோ சீக்வன்ஸ் ப்ரோகேரியாட்ல இருக்கு, யூகேரியாட்ல இல்ல. அதுக்கு பதிலா யூகேரியாட்ல யாரு பைண்ட் ஆறாங்க? 5' எண்டோட கேப்ல வந்துட்டு அதோட ஹெட்ல வந்துட்டு அது பைண்ட் ஆகுது.
அதே மாதிரி செகண்ட் ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா அமினோ ஆசிட் அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடியது எஃப்மெட், ஃபார்மைல் மெத்தியோனைன், இதுல ப்ரோகேரியாட்ல. ஆனா யூகேரியாட்ல ஃபார்ம் ஆகக்கூடியது ஆர்டினரி மெத்தியோனைன். இது செகண்ட் டிஃபரன்ஸ். அடுத்தது தேர்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க நிறைய இனிஷியேஷன் ஃபேக்டர் இருக்கு. எங்க ப்ரோகேரியாட்ல ப்ரோகேரியாட்ல 3 இனிஷியேஷன் ஃபேக்டர் இருக்கு. பட் யூகேரியாட்ல 9 அட்லீஸ்ட் 10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மூணும் there is the major difference between the prokaryotic translation and eukaryotic translation. இது இல்லாம இந்த புரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்றதுக்குன்னு நிறைய புரோட்டீன்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. புரோட்டீன் சிந்தசிஸே நடக்காம ஸ்டாப் பண்றதுக்காக நிறைய இன்ஹிபிட்டார்ஸ் இருக்காங்க. அதுல யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டெட்ராசைக்ளைன்ஸ் அப்படின்ற குரூப்ல இருக்கக்கூடிய டெட்ராசைக்ளின், டாக்ஸிசைக்ளின், டெமிக்ளோசைக்ளின், மினோசைக்ளின், இது எல்லாமே காமனா டெட்ராசைக்ளைன்ஸ் அப்படின்ற குரூப்புக்கு கீழே வருது. அது என்ன பண்ணுது அப்படின்னா இட் பிளாக்ஸ் த பாக்டீரியல் டிரான்ஸ்லேஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோகேரியாட்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடியது டெட்ராசைக்ளைன்ஸ். எப்படி அது ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா by binding reversibly to the 30th subunit and distorting in such a way. ஸ்டாப் பண்ணுது, அதாவது ரிவர்ஸா போய் பைண்ட் ஆகுது 30th சப்யூனிட்ல. அது மட்டும் இல்லாம அப்படி ரிவர்சபிளா பைண்ட் ஆகிறதுனால அந்த சார்ஜ்டு டிஆர்என்ஏனால கரெக்டா எம்ஆர்என்ஏ கூட போய் என்ன பண்ண முடியாது, பைண்ட் ஆக முடியாது. அது மூலமா புரோட்டீன் சிந்தசிஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாப் ஆகுதுங்க. அடுத்து பியூரோமைசின் அப்படின்றது போய் எது கூட பைண்ட் ஆயிக்குது அப்படின்னா அமினோ அசைல் குரூப்போட போய் பைண்ட் ஆயிக்குது. அதனால அந்த அமினோ அசைல் குரூப் வந்துட்டு கரெக்டா அந்த எம்ஆர்என்ஏ கூட போயிட்டு பைண்ட், அது ஏ சைட் வந்துட்டு கரெக்டான அமினோ ஆசிடை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம, கரெக்டான எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாம புரோட்டீன் சிந்தசிஸ் இன்ஹிபிட் ஆகுது. அடுத்து tRNA and becomes incorporated into the growing peptide chain, thus causing inhibition of the further elongation. This second point oda continuation. Puromycin வந்துட்டு அமினோ ஆசிட் tRNA ஓட பைண்ட் ஆக முடியாம, elongate ஆக முடியாம தடுக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குளோரம்ஃபினிகால். குளோரம்ஃபினிகால் என்ன பண்ணுது அப்படின்னா it inhibits prokaryotic peptidal transferase. பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைமோட ஆக்டிவிட்டியை குளோரம்ஃபினிகால் என்ன பண்ணுது அப்படின்னா தடுத்துருது. அது மூலமா அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் ஆகுது. அடுத்தது கிளிண்டாமைசின் அண்ட் எரித்ரோம், இவங்க எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ். சரிங்களா? கிளிண்டாமைசின் அண்ட் எரித்ரோமைசின் என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ பைண்ட் இர்ரிவர்சிபிளி, திருப்பி, அதாவது ரிவர்சபிளா இல்லாம இர்ரிவர்சபிளா வந்துட்டு மாத்தி அந்த சைட்ல வந்துட்டு அட்டாச் ஆகுறதுனால டிரான்ஸ்லோகேஷன் இல்ல டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், டிரான்ஸ்லோகேஷன் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அஃபெக்ட் பண்ணுதுங்க. அடுத்தது டிப்தீரியோடாக்சின் inactivates the eukaryotic elongation. டிப்தீரியால இருந்து எடுக்கக்கூடிய அந்த டாக்ஸின், பர்டிகுலர் டிப்தீரியா டாக்ஸின் ஒரு டாக்ஸின் சொல்றாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா யூகேரியாட்டிக் எலாங்கேஷனை வந்துட்டு தடுக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாம் ப்ரோகேரியாட்டிக். இந்த டிப்தீரியா டாக்ஸின் மட்டும் it inactivates the eukaryotic elongation factors as well as it prevents the translation. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் நடந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான சேஞ்சஸ் மறுபடியும் அதுல நடக்குது செல்லுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரிம்மிங். The various post translational modification are as follows. ஃபங்க்ஷனலா ஆக்டிவா இருக்கும் புரோட்டீனு, ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய மாடிஃபிகேஷன் அது நடந்திருக்கணும். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரிம்மிங், செகண்ட் ஒன் இஸ் த கோவலண்ட் ஆல்ட்ரேஷன், அந்த பாண்டுக்கு இடையில இருக்கக்கூடியதுல ஏதோ ஒன்று வந்துட்டு ஆட் ஆகுது இல்லை ரிமூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த பாஸ்பாரிலேஷன், செகண்ட் ஒன் இஸ் த கிளைகோசைலேஷன், தேர்ட் ஒன் ஹைட்ராக்சிலேஷன், ஃபோர்த் ஒன் காமா கார்பாக்சிலேஷன், அடுத்தது ஐசோப்ரினைலேஷன், அடுத்தது லாஸ்ட் வந்துட்டு புரோட்டீன் டீக்ரடேஷன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போறோம். வாட் இஸ் மீன் பை ட்ரிம்மிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிம்மிங் ரிமூவ்ஸ் எக்ஸஸ் அமினோ ஆசிட். ட்ரிம் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ட்ரிம் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இருக்கு, அதாவது அந்த புரோட்டீன் ஃபார்மேஷன் முடிஞ்சிருச்சு,
அந்த புரோட்டீன் ஃபார்மேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா அமினோ ஆசிட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அமினோ ஆசிட்ஸை கட் பண்ணி விடக்கூடிய, ரிமூவ் பண்ணி விடக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ட்ரிம்மிங். சரிங்களா? அடுத்தது பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் அப்படின்றது மூலமா, அதாவது எனர்ஜியை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றது மூலமா, எனர்ஜி கொடுக்கறது மூலமா இட் மே ஆக்டிவேட் ஆர் இன்ஆக்டிவேட் த புரோட்டீன். அந்த புரோட்டீன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகணுமா இல்லை ஃபங்க்ஷனல் டிஸ்ஃபங்க்ஷனலா இன்ஆக்டிவேட் ஆகணுமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப் வந்துட்டு பாஸ்பாரிலேஷன். அடுத்தது கிளைகோ அசைலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் டார்கெட்ஸ் எ புரோட்டீன் டு பிகம் எ பார்ட் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன். அதாவது பிளாஸ்மா மெம்பரேன் இல்லை லைசோசோம்ஸ் அதோட போயிட்டு அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆர்கனோட போயிட்டு அந்த புரோட்டீன் பைண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நடக்கக்கூடிய ஸ்டெப் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளைகோசைலேஷன். சரிங்களா? அடுத்தது ஹைட்ராக்சிலேஷன். ஹைட்ராக்சிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா such as seen in collagen is required for acquiring the 3-dimensional structure. அதாவது புரோட்டீன்ல நமக்கு தெரியும் primary structure, secondary structure, tertiary structure as well as the 3-dimensional structure அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷனுக்கு, அந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா மாத்துறதுக்கு ஏத்த மாதிரி அதை வந்துட்டு மாத்தக்கூடிய ஒரு ஸ்டெப் தான் என்ன அப்படின்னா ஹைட்ராக்சிலேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிம்மிங், செகண்ட் ஒன் பாஸ்பாரிலேஷன், தேர்ட் ஒன் கிளைகோ அசைலேஷன், அடுத்தது ஹைட்ராக்சிலேஷன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டிஸ்டைன்ட் ஃபார் டேர்ன் ஓவர் ஆர் மேக்டு ஃபார் த டிஸ்ட்ரக்ஷன். அதாவது டிஃபெக்டிவ் ப்ரோட்டீன் இருக்கு, தப்பான ப்ரோட்டீன் வந்துட்டு அங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ அதை வந்துட்டு நம்ம தனியாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இட் இஸ் டிஸ்ட்ரக்டட் பை த அட்டாச்மெண்ட் ஆஃப் யுபிக்யூட்டின் புரோட்டீன். ஓகேங்களா? அப்போ அதை ரிமூவ் பண்றதுக்காக அது கூட போய் என்ன ஒரு புரோட்டீன் வந்துட்டு பைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுபிக்யூட்டின் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் புரோட்டீன்ஸ் மார்க்டு இன் திஸ் வே ஆர் டீக்ரேடட். அதாவது இந்த மாதிரி அது தப்பான புரோட்டீன், டிஃபெக்டிவ் புரோட்டீன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கூட யுபிக்யூட்டின் புரோட்டீன் வந்துட்டு பைண்ட் ஆகுது, அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் டீக்ரடேஷன் ப்ராசஸை செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னா புரோட்டியோசோம். அந்த செல்லுலார் ஆர்கனலோட பேரு இல்லை அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா இப்போ செல்லை எப்படி டீக்ரேட் பண்ணுதோ அந்த என்சைமை நம்ம லைசோசோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி புரோட்டீனை டீக்ரேட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் செல்லுலார் காம்பனண்ட்டை நம்ம என்ன சொல்றோம்? புரோட்டியோசோம் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் நிறைய நடந்து அதுக்கப்புறமா தான் அந்த பர்டிகுலர் புரோட்டீன் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் புரோட்டீனா செல்லுக்குள்ள என்டர் ஆகுது. அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல ரெண்டு ஆர்கானிசம், அதாவது ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம், யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ல எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். அதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 பாயிண்ட்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது இட் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் பாலிபெப்டைட் இல்லை இட் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் யூசிங் ஃபார் த இன்ஃபர்மேஷன். அதாவது எப்படி என்ன இன்ஃபர்மேஷன் வச்சு அது என்கோட் ஆகுது இல்லை அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது அப்படின்னா எம்ஆர்என்ஏல நடக்கக்கூடிய அந்த மெசேஜை வச்சு தான் நடக்குது. இந்த ப்ராசஸ்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க புரோட்டீன் சிந்தசிஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ். சரிங்களா? நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆயிருது. எங்க கன்வெர்ட் ஆயிருது? டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ல. அந்த எம்ஆர்என்ஏ கொண்டு வரக்கூடிய மெசேஜ் நியூக்ளியஸ்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த எம்ஆர்என்ஏ கொண்டு வரக்கூடியதை டிஆர்என்ஏவும் சேர்ந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எங்க கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா ரைபோசோம்ஸ்குள்ள, அந்த புரோட்டீன் ஃபேக்டரிஸ்குள்ள கொண்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இந்த எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ரைபோசோம்ஸ் இந்த 3 பேரும் சேர்ந்து எலாங் வித் அந்த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ், அந்த என்சைம் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு யாரு ப்ரொடியூஸ் ஆகிறாங்க? புரோட்டீன் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டிஆர்என்ஏல அதுக்காக யூனிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வந்துட்டு ஆன்டிகோடான ப்ரொடியூஸ் பண்ணுது, அமினோ ஆசிட்ஸை பைண்ட் பண்ணுது இல்லைங்களா? இது எல்லாம் சேர்ந்து அமினோ ஆசிட் பைண்டிங் சைட்டு, பெப்டைடல் சைட்டு, ஏ சைட்டு, பி சைட்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதுல பர்டிகுலரா அமினோ ஆசிட்ஸ் டிஆர்என்ஏ கூட வந்து பைண்ட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா சார்ஜிங் ஆஃப் த டிஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அமினோ அசைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸோட பேர் என்ன அப்படின்னா சார்ஜிங்.
இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்றதுல 3 பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். இனிஷியேஷன் அப்படின்றது அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். என்னென்ன காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம், ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல யாரெல்லாம் இருப்பாங்க? ரைபோசோம்ஸோட ஸ்மாலர் சப் யூனிட், ஃபர்ஸ்ட் IF3, அதுக்கப்புறம் mRNA, அதுக்கப்புறமா IF2வும் tRNAவும், அதுக்கப்புறமா அந்த tRNA காம்ப்ளெக்ஸ், mRNA காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸா லார்ஜர் சப் யூனிட்டோட வந்து பைண்ட் ஆகி கிடைக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னா இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா இலாங்கேஷன். இட் இஸ் த ஆக்சுவல் சிந்தசிஸ் ஆஃப் த பாலிபெப்டைட் செயின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் இனிஷியேஷன்ல. அதை வச்சுட்டு கண்டினியூஸா அந்த எலாங்கேஷன் ஃபேக்டர் EF அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் நம்ம. அந்த எலாங்கேஷன் ஃபேக்டர்ஸ் மூலமா கண்டினியூஸா அந்த பெப்டைட் பாண்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிற கூடிய ப்ராசஸ்க்கு பேரு எலாங்கேஷன். ஸோ ஒரு அமினோ ஆசிடுக்கும் இன்னொரு அமினோ ஆசிடுக்கும் இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டு தான் பெப்டைட் பாண்டு. சரிங்களா? எப்போ அந்த mRNAல அந்த ஸ்டாப் கோடான் அப்படின்றது வருதோ அப்போ அந்த தேர்ட் ஸ்டெப்பான டெர்மினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் இனிஷியேட் ஆகும். அந்த டைம்ல டெர்மினேஷன் டிசோசியேட் த டிரான்ஸ்லேஷன் காம்ப்ளெக்ஸ். அதாவது முதல்ல இருந்த மாதிரியே லார்ஜர் சப் யூனிட்டையும் ஸ்மாலர் சப் யூனிட்டையும் தனித்தனியா பிரிச்சிரும். பாலிபெப்டைட் தனியா வந்துடும். அப்போ அந்த பாலிபெப்டைட் செயின் தனியா ரிலீசிங் ஃபேக்டர் அப்படின்ற ஒன்று ரிலீஸ் பண்ணி அந்த புரோட்டீனை ரிலீஸ் பண்ணிடுது. அது மூலமா அந்த புரோட்டீனோட கேரக்டர் வந்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்பிரஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இங்கேயும் வந்துட்டு அந்த புரோட்டீன் ஃபேக்டர்ஸ் மூலமா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரைபோசோம் தனியா போகுது, tRNA தனியா இருக்கும், mRNA அடுத்த புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ரெடி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ டிரான்ஸ்லேஷன் ஸ்டாப் ஆகும்னா டெர்மினேஷன் கோடான் இல்ல ஸ்டாப் கோடான் வந்து சேரும்போது. தட்ஸ் ஆல் மேடம். இதை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த நோட்ஸும் இருக்கு, அதுலயும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்கோம். இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னு சொல்லினா ஒரு ஷார்ட் நோட்ஸ் அசிட்ஸ் இருக்கு. இதுல அதே தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் தியரிட்டிக்கலா கொடுத்துருப்பாங்க. அங்க நம்ம பாயிண்ட் வைஸா பார்த்துருக்கோம், இங்க தியரிட்டிக்கலா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா